ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். உங்களுக்கு தெரியும், தமிழ் வந்து ஸ்கூல் புக் அவுட்டா இருக்கக்கூடிய 15 சோர்ஸோட மெட்டீரியல்ஸ் நம்ம குடுத்து, அதுக்கு வீக்கெண்ட்ல வந்து டெஸ்ட்டும் வச்சு, இலக்கண வகுப்புகள் மற்றும் கலைச்சொற்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்சுக்கான ஆஃபர் பிரைஸ் கூட நேத்தே நமக்கு முடிஞ்சுச்சு இல்லைங்களா? இருந்தாலும் இன்னைக்கு மார்னிங் வந்து நேத்து வீடியோ பார்த்துட்டு, இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதனால நான் இன்னைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ₹999 ₹1000 குடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, 1 இயர் வந்து இருக்குது. டெஸ்ட் 1க்கு வந்து நம்ம ஷெட்யூல் குடுத்திருந்தோம் இல்லைங்களா? நான் காட்டுறேன். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதுல இருக்கக்கூடிய நன்னூல் இளங்குமரனாரோட ரிவிஷன் மெட்டீரியல். இந்த மாரி நம்ம அப்பப்ப நம்ம குடுத்துட்டே தான் இருப்போம். ஏன்னா வந்து, அதுல பார்த்தீங்கன்னா, நன்னூல் புக்ல பார்க்கும்போது அதோட தமிழே வித்தியாசமா இருக்கும். நமக்கு எளிமையா படிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இளங்குமரனார் தமிழ் வளம் கூட பிரச்சனை இருக்காது. அதுபோக புணர்ச்சி விதிய ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கிறீங்க. புணர்ச்சி விதி வந்து அவ்வளோக்கா நமக்கு தேவை இல்ல. நமக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. இப்போ ஒரு பிரித்து எழுதுக குடுத்தாங்கன்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் நம்ம கண்டுபிடிச்சா மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஸோ, ஒரு வேள கூற்று காரணத்துல புணர்ச்சி விதி வச்சா, நம்ம வந்து இந்த பிரித்தெழுதுக இதுக்கு இதுதான் ஆன்ஸர்ன்னு தெரிஞ்சா மட்டுமே போதும். அதுக்கேத்த மாரி மேட்ச் பண்ணி நம்மளே புணர்ச்சி விதிய எப்படி பண்ணிரலான்னா, நம்ம வந்து ஆப்ட்டா சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இது வந்து சிறுதுளி பெருவெள்ளம் மாரி செஷன். நம்ம ஒவ்வொரு இதுலயுமே கலைச்சொற்கள் கொஞ்சம், மரபுத்தொடர் கொஞ்சம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி விதி கொஞ்சம், இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாள் வந்து பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ, இதுல வந்து ஃபர்ஸ்ட் செஷனா நம்ம இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஏ கூட்டல் அணி அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதும்போது, எவ்வணி இந்த வகரம் வருது இல்லைங்களா? அதே மாரி பாருங்க, ஏ கூட்டல் யானை அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதும் பொழுது, இடையில வகரம் வருது. அப்ப இதுக்கு நம்மளாவே ஒரு புணர்ச்சி விதி போட்டுறலாம். நமக்கு கன்ஃபார்மா தெரியணும். ஏ கூட்டல் அணினா இவ்வு வரணும். ஏ கூட்டல் யானைனா இவ் வருது அப்படிங்கிறது. ஸோ வகரம் வருது. இத நீங்க ஐவழி எவ்வும், ஏனைய உயிர்வழி வவ்வும் கூட நீங்க இதுக்கு மேட்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஆனா நீங்க யகரம் வர்ற அந்த சொல்லுக்கு உங்களால மேட்ச் பண்ண முடியாது. இதோட உண்மையான விதி என்ன? ஆக்சுவலா இந்த மாதிரி தான். ஏ ஆகட்டும், 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 ஏ அப்படிங்கிற வினா எழுத்தாக இருந்தாலும், ஆ, இ இந்த சுட்டெழுத்துக்கு முன்னாடியும் என்ன வரும் அப்படின்னா, வகரம் தோன்றும். வகரம் தோன்றும். இந்த பாயிண்ட் நம்ம ஒரு ரூல். இப்ப எப்படி நம்ம a+b² = a² + b² + 2ab ஞாபகம் வச்சுக்கிறோமோ, அதே மாரி இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த ரூல். ஓகேங்களா? என்ன ரூல்? ஏ அப்படிங்கிற வினா எழுத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி உயிர் வந்தால், உயிர்னா இங்க ஆ வருதா? உயிர் வந்தாலோ, இல்ல யகரம் யானை, யகரமா? அப்படி வந்துச்சுனாவோ, நமக்கு என்ன வருமாமா? வகரம் தோன்றுமாமா. இது ஒரு விதி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தேவை ஏ கூட்டல் அணின்னா எவ்வணின்னு நீங்க கரெக்ட்டா பொருத்தி எழுதணும், சேர்த்து எழுதணும். அது மட்டுமே போதுமானது. சரிங்களா? இதே மாரி ஆ கூட்டல் அணி அவ்வணி, ஆ கூட்டல் யானை அவ்வான், அவ்யானை, ஈ கூட்டல் வணி இவ்வணின்னு வருது. இது நன்னூல்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் நம்ம டெஸ்ட் 1ல குடுத்திருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். சரிங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, சரி நான் வந்து காமிச்சிடுறேன். நம்ம ஷெட்யூல் வந்து பாருங்களேன். டோட்டலா 16 புக்க நம்ம கவர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ, இந்த ஷெட்யூல் நீங்க பார்க்குறீங்கனாலும், இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். இருந்தாலும் நான் ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு விடுறேன். ஷெட்யூலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாருக்குமே ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெட்டீரியலும் ஓப்பன் டூ ஆல் தான், ஃப்ரீ டூ ஆல் தான். அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு விடுறேன். நீங்க வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, டெஸ்ட்டும் இருக்கு. கிளாஸ் வந்து இலக்கண வகுப்பு உங்களுக்கு டஃப்பா இருக்காது. ஒரு மெட்டீரியலுக்கு 2, 3 கிளாஸ் வந்து நம்ம செஷன் வந்து ஃபீல் ஆட் பண்ணிடுவோம். Zoom லிங்க்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதோட ரெக்கார்ட் கிளாஸுமே குரூப்ல நான் போட்டு விட்டுருவேன். நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, சோ ஃபார் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்ததுல, இந்த 16 புத்தகங்களிலிருந்து அதிகமான கேள்விகள் வருகிறது. 16 புத்தகம்ங்கிறது 16வது நான் பள்ளி புத்தகத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2ஆ பிரிச்சிருக்கேன். 8 புக்கு 8 புக்கா 8 8ஆ மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கோங்கிற மாரி 8 8ஆ நம்ம தமிழ் புக்க பிரிச்சிரலாம். தமிழ் அவுட் சோர்ஸ பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு டெஸ்ட் 1 அப்படின்னா, இந்த ஆட்சி சொல்லகராதி ஃபர்ஸ்ட் புத்தகம் இருக்குங்க இல்லைங்களா? இதுல என்ன பேஜ்ல இருந்து என்ன பேஜ் படிக்கலாம்? ஏ அரிசை வரையில் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அடுத்து நன்னூல்ல இந்த பர்ட்டிகுலர் பேஜ் பிரித்தெழுதுகள்ல இருக்கு. படிங்க. இளங்குமரனார் சொல்வனம்ல இவ்ளோ இருக்கு. ஸோ இது மாரி நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் போட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் இது எல்லாத்துக்குமே தனித்தனி பிடிஎஃப்பும் இருக்குது. இந்த டெஸ்ட் 1க்கானத மட்டும் ஏஇ சீரிஸ் வரையிலுமா? அப்ப ஏஇ சீரிஸ் அது வரையில் மட்டும் மெர்ஜ் பண்ணிட்டு, அடுத்தது நன்னூல்ல எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் நம்பர் வரையிலும் டெஸ்ட் 1க்கு இருக்குதோ, அத ஃபுல்லுமே நான் போட்டுருக்கேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த
எக்ஸாம்பிள் இப்ப நோ கூட்டல் ஞாயா இதுல பார்த்தாவே உங்களுக்கு உள்ள போய் புணர்ச்சி விதி படிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்குது. அந்த எழுத்துகள் ஆகட்டும் எல்லாமே இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரி கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஈஸியா கடைசியா எக்ஸாம்க்கு இத மட்டும் தான் நீங்க படிச்சுட்டு போகணுங்கிற மாரி இருக்கு. சரிங்களா? இப்ப நோ கூட்டல் எல்லா எல்லா இங்க பாருங்க. இங்க வந்து இந்த மெல்லினம் வந்து மிகுந்துள்ளது. தூ கூட்டல் நாகா, துன்னாகா. தூ கூட்டல் மாடா, தும்மாடா. ஸோ இந்த மாரி மெல்லினம் வந்து ஞஞன, நம்மன அப்படிங்கிற மெல்லினம் வந்து மிகுந்துள்ளது. எதுக்கு முன்னாடி? நோ, தூக்கு முன்னாடி. சரிங்களா? நோ எழுத்துக்கும், தூ எழுத்துக்கும் முன்னாடி என்ன மிகுந்துள்ளது? மெல்லினம் மிகுந்துள்ளது. ஞஞன, நமன மிகுந்துள்ளது அப்படிங்கிறது 2வதா ஒரு ரூல் புக்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஏ அப்படிங்கிற வினா முன்னாடி உயிரோ, அதாவது வறுமொழி முதல்ல உயிரெழுத்தோ அல்லது யகரம் உரிய எழுத்தோ வந்துச்சுன்னா, நமக்கு வகர மெய் தோன்றுகிறது. அந்த மாரி தான் ஏ கூட்டல் அணி, ஏ கூட்டல் யானை, எவ்யானைன்னு பார்த்தோம். அடுத்தது இது ஏக்கு மட்டும் இல்லாம, ஆ, இ இந்த சுட்டுக்கு முன்னாடியுமே பொருந்தி வர மாரி இருக்கு. சுட்டுக்கு முன்னாடியுமே ஆ, இ என்ற சுட்டுக்கு முன்னாடியுமே உயிரெழுத்து வந்தாலோ, இல்ல யகரம் வந்தாலோ நமக்கு வகரம் தோன்றுகிறது அப்படிங்கிறது முதலாவதா பார்த்தோம். 2வதா என்ன விதி பார்த்திருக்கிறோம்? நோ, து இந்த எழுத்துகளின் முன்பு என்ன வரும்? மெல்லினம் மிகும். நீங்க இந்த விதியெல்லாம் படிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் நோ கூட்டல் எல்லான்னு குடுத்தா ஞ எல்லான்னு ஞாபகப்படுத்திக்கணும். நுண்ணாகான்னு வரணும். இதையே குடுத்து பிரித்தெழுத சொன்னா நோ கூட்டல் நாகான்னு பிரித்தெழுதணும். இது மட்டும் தெரிஞ்சா மட்டுமே போதும். இது எக்ஸ்ட்ரா. சரிங்களா? ஆ கூட்டல் இடை, ஆ இடை. ஆ இடை அப்படிங்கிறது என்னன்னா, ஆயிடை தமிழ் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆ அப்படிங்கிற குரில் சுட்டு இருக்கு இல்லைங்களா? அது நீண்டிருக்கு. ஆ என்று நீண்டுள்ளது. ஆ நெடிலாக நீண்டுள்ளது. நீண்ட இடத்தில் என்ன தோன்றியுள்ளது? யகரம் தோன்றியுள்ளது. அப்ப ஆ கூட்டல் ஈ கூட்டல் இடை. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஈயும் ஈயும் எப்படி சேரும்? உடல் மேல் உயிர் வந்தொன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி புணர்ந்திருக்கு. நமக்கு தேவை ஆ கூட்டல் இடை, ஆ இடை. அவ்வளோதான் முடிஞ்சது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. தோன்றல் கூட்டல் தீயன், தோன்ற ரீயன் என்ன ஆயிருக்கு? லகரம் கெட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தோன்ற இந்த 3 எழுத்து அப்படியே வந்து, இந்த தகரத்திற்கு பதிலாக என்ன வந்திருக்கு? இந்த ரகரம் வந்திருக்கு. இந்த தகரத்துல என்ன உயிர் ஊர்ந்து வந்துள்ளதோ அதே வந்திருக்கு. அதே மாரி தோன்றல் கூட்டல் தலைன்னு பாருங்க. இங்க இல் போயிட்டு, இந்த தாக்கு பதிலா ரகரம் வந்திருக்கு. தோன்றல் அலை. இது வந்து இந்த லகரம். சரிங்களா? ஸ்கூலுக்கு போற வகர லகரம் சொல்லுவாங்க. பள்ளிக்கு போடுற ஸ்கூலுக்கு போறதுன்னு சொல்லுவாங்க. லிசார்டுக்கு போடுறது. செவுத்துல ஊற பள்ளிக்கு போயின்ற லகரம் வந்து வறுமொழி முதல்ல தகரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த லகரம் கெட்டு இந்த தகரமானது ரகரமாக மாறுகிறது. இந்த தீ வந்துச்சுன்னா அது அதோட என்ன உயிர்மெய் ஊர்ந்து வந்ததோ அதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இல் மெய் முன்னாடி தகரம் வந்துச்சுன்னா தகரம் என்ன ஆகுதுன்னா ரகரம் ஆகிறது. இந்த லகரம் வந்துச்சு அப்படின்னா தகரம் ரகரம் ஆகிறது. இதே இந்த லகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த தகரம் என்னவா மாறுகிறது? தகரமாக மாறுகிறது. ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேணாம். தோன்றல் கூட்டல் தீதனா சேர்த்து எழுதியா? தோன்றறியன்னு எழுதிக்கோங்க. பிரிச்சு எழுதுறீங்களா? தோன்றல் கூட்டல் தீயன்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். அதே மாரி தான் வேல் கூட்டல் தீயனா? வேடியன். வேல் கூட்டல் தலையா? வேடலை. இது மட்டும் நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாரி செஷன் நம்ம பயனுள்ளதா அடுத்தடுத்து கலைச்சொற்களுக்கு, மரபு தொடருக்கு போடத்தான் போறோம். அத கன்டின்யூ பண்ணலாமான்னு போடுங்க. ஏதாவது ஃபாஸ்ட்டா போற மாரி இருந்துச்சு, "நீ கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேம்" அப்படின்னாலும் அதுவுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ இப்ப என்ன விதி? லகரம் அல்லது லகர மெய்க்கு முன்னாடி தகரம் வந்துச்சுன்னா ரகரமாகவும், இந்த லகரத்திற்கு முன்னாடி தகரம் வந்துச்சா டகரமாகவும் மாறுகிறது. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. கபிலன் கூட்டல் பரணர், கபில பரணர். நம்ம பார்த்தோனே தெரிஞ்சு 2மே என்ன இருக்குங்க? வடுகன் கூட்டல் நாதன், அரசன் கூட்டல் வள்ளல். 2மே என்னது? உயர்திணை. அதாவது நிலைமொழியிலே உயர்திணை இருக்குது, வருமொழியிலேயும் உயர்திணை இருக்குது. அப்படி வந்துச்சா என்ன ஆகுதுன்னா, இந்த இன் இருக்கு இல்லைங்களா? இந்த இன் கெட்டுருச்சு. இன் கெட்டு அப்படியே இயல்பாக புணர்ந்து விட்டது. அப்ப இதுக்கு நம்மளாவே விதி என்ன சொல்லிக்கலாம்? ஒரு ரூல் புக் மாரி. நிலைமொழியிலயும் சரி, வடுமொழியிலயும் சரி உயர்திணை இருந்துச்சுன்னா, உயர்திணை வந்ததுன்னா, இந்த நகர மெய் இருக்கு இல்லைங்களா? கபிலன், வடுகன், அரசன் இந்த நகரம் மெய் வந்து கெட்டு என்ன ஆகுது? வறுமொழியோட அப்படியே புணர்ந்துள்ளது அப்படின்னு பாத்துக்கலாம். சரிங்களா?
அடுத்தது பாருங்க குமரன் கூட்டல் கோட்டம். குமரன்கிறது உயர்திணை வந்திருக்குது. கோட்டம்ங்கிறது பாருங்க அஃறிணை வந்திருக்கு. அப்ப இதை எப்படி சேர்த்து எழுதுறாங்கன்னா 2 முறையில வந்து இது புணர்கிறது. ஒண்ணு என்ன பண்ணா இந்த நகரமை கெட்டுவிட்டது. இந்த வல்லினத்து வருமொழிக்கு முதல்ல இருக்கக்கூடிய வல்லினம் இருக்கு இல்லைங்களா? அந்த வல்லினம் வந்து மிகுந்தது. வருமொழி முதலிலுக்கு இனமான வல்லினம் மிகுந்துள்ளது. குமரக்கோட்டம் என்று எழுதலாம். அல்லது இந்த நகர மெய் கெட்டு அப்படியே பிணரும். வல்லினம் மிகாமல் அப்படியே புணரும். குமரக்கோட்டம் 2மே எழுதலாம். ஸோ நமக்கு தேர்வுல கேட்கும் பொழுது ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் 2யுமே பாருங்க. குமரன் கூட்டல் கோட்டம், குமரக்கோட்டம் இக்கு வந்துமே வராம இருக்கும் பி ஆப்ஷன்ல. அப்போ சி ஆப்ஷன்ல ஏ அண்ட் பி அப்படின்னு கூட இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு டெஸ்ட் 1 முடிஞ்சிருக்கு. நிறைய இதை மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து வாசுதேவன் கூட்டல் கோட்டம், வாசுதேவ கோட்டம். சாரி இது கோட்டம், இதை மாத்திக்கோங்க. சாரி டைப்பிங் மிஸ்டேக். ஸோ இது வந்து இயல்பாகவும் புணரும், இல்லைன்னா வந்து வல்லினம் மிக்கும் புணரும். இதுதான் விதி. விதி என்ன எழுதலாம்? நிலைமொழி உயர்திணையாகவும் வருமொழி அஃறிணையாகவும் வர நகரமை என்ன ஆகுது? இந்த என்ன ஆகுது? கெட்டு. நகரமை கெட்டு இயல்பாகவும் புணரலாம், அல்லது வருமொழிக்கு இனமான வல்லினமாகவும் புணர்கிறது. சோ இதுதான் விதி. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகலாம். பார்ப்பான் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை, கண்ணிங்கிறது உயர்திணை. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம வந்து இதே மாதிரி பார்ப்பன கண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பா பார்ப்பா கண்ணி அப்படின்னு எழுதியிருப்போம். இது தப்பு. இது ஒரு விதிவிலக்காக இருக்கிறது. பாருங்க, இது 2மே உயர்திணை தான். பார்ப்பான் கூட்டல் கண்ணி பார்ப்பன கண்ணி என்றுதான் வர வேண்டும். இங்க என்ன விதி சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா ஈற்ற அயல் எழுத்து. ஈற்ற அயல் எழுத்துன்னா என்ன? ஈருன்னா இன்னு, அயல் எழுத்துனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பாவை தான் சொல்றாங்க. ஈற்று அயல் எழுத்து குறுகி. குறுகின என்ன? இந்த பா நெடில் பா என குறுகியது. அப்ப பார்ப்பன குறுகி என்ன ஆகுது? வருமொழி முதல்ல இக்கு வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. சரியா? சோ ஈற்றயல் எழுத்து குறுகி பா வந்து பாவாக மாறி இந்த இன் வந்து பாத்தீங்கன்னா நகரமாக மாறி அகரசாரியைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னு வந்து நாவா மாறி இருக்கு இல்லையா? அகரசாரியை பெற்று புணர்ந்துள்ளது, வல்லினம் மிக்கு புகுந்துள்ளது. சோ இவ்வளவு கஷ்டம்லாம் வேண்டாம். அடுத்தடுத்து வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு இதுதான் ஆன்சர், இதுக்கு இதுதான் ஆன்சர்னு பாத்துக்குவேன். இருந்தாலும் நான் அப்பப்போ நான் ஓரலா சொல்லிடுவேன் இதுக்கு இதுதான் விதின்னு. ஏன்னா நமக்கு விதி கேட்கறது இல்ல, பிரித்தெழுது சேர்த்தெழுதுதான் கேக்குறாங்க இல்லைங்களா? அப்படி கேட்டாலும் நம்மளால மேட்ச் பண்ணி எழுதக்கூடியதாகத்தான் இருக்கும். பார்ப்பான் கூட்டல் கண்ணி என்னங்க? பார்ப்பன கண்ணி. வேளாளன் கூட்டல் பிள்ளை வந்து என்ன சொல்றாங்க? வேளாண் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன விதின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றுல இருக்கக்கூடிய அன் கெட்டு என்ன ஆகுது? நகரமை புணர்ந்துள்ளது. அவ்வளவுதான், நகரமை வந்திருக்கு. இதுதான் வேளாண் பிள்ளை. வேளாண் பிள்ளைன்னு என்ன சொல்லிக்கலாம்? வேளாளன் கூட்டல் பிள்ளை அப்படின்னு எழுதுறோம். அவ்வளவுதான், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இது வந்து நிலைமொழி ஈற்றல் இருக்கக்கூடிய மெய் திரிதல். இது வந்து விகார புணர்ச்சியில வரும். எங்க கமெண்ட் பண்ணுங்க, புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கமெண்ட் பண்ணுங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பண்ணுங்க. விகார புணர்ச்சியில 3. சரி, நானே சொல்லிட்டேன். அதுல இந்த மக்கட் பண்பு அப்படிங்கிறது என்ன? திரிதல் புணர்ச்சியில வரும் இல்லையா? மக்கள் கூட்டல் சுட்டு, மக்கட் சுட்டு. அடுத்தது பாருங்க, நம்பி கூட்டல் செல், நம்பி செல். இந்த நம்பி அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விழிச்சொல்லாக உள்ளது. சோ விழிச்சொல்லுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது அப்படிங்கிற ஒரு ரூல். இங்க நம்பி அப்படிங்கிறது ஒரு விழி, ஒருத்தனை நான் சொல்றேன், நம்பி அப்படிங்கிற ஒருத்தனை நான் குறிப்பிட்டு நீ போ அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, செல் அப்படின்னு சொல்றேன்னா விழி முன்னாடி வல்லினம் மிகாது. அப்போ நம்பி கூட்டல் செல் எப்படிதான் நமக்கு புணருங்க? நம்பி செல் அப்படின்னு தான் வரும். இதே பாருங்க, இப்ப இருக்கிற ட்ரெயின்ல இதான கேக்குறாங்க, கைப்பிடி கைப்பிடி, தந்த பெட்டி தந்த பெட்டி, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்பிச்செல்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை இச்சு வந்ததுன்னா இதற்கு என்ன பொருளாக இருக்கும்? ஒருவரை ஒரு செயலை நம்பி செல்ற ட்ரஸ்ட். அவன் என்னை நம்பி வாங்கப்பா, தமிழ் 95 பிளஸ் தானே, என்னை நம்பி வாங்க, இந்த ஓலைச்சுவடி பேட்ச் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்பி செல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஃபுல்லுமே எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் நான் வச்சுருக்கேன். ஓலைச்சுவடி சீரீஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சுட்டு தான் ஆன்சர் வாங்கிக்கணும் வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் டெஸ்ட் 1ஓட மெட்டீரியலும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூலும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா 7867945526 இந்த
இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு மோட்டிவேஷனா கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவுக்குள்ள. அதுக்கான ஆன்ஸரும் நீங்க பண்ணிடுங்க. இன்னைக்கு மட்டுமே நான் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ₹1000 குடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026ல வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், அது வரையிலுமே நம்ம இது கொண்டு போக போறோம். 25+ டெஸ்ட் வந்து நமக்கு இருக்கு. ஓகே. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். பாருங்க ஸ்கூல் புக் கூட 6 to 8 வந்து மாறப்போகுது. அதனால இந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லி இலக்கு வச்சு அந்த இலக்கை நோக்கிய பயணம் தொடருங்க. உங்கள் பயணத்தில் எப்போதுமே நான் இருப்பேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.